நேயர்கள் கேட்க இருப்பது பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தமது சுதந்திர தின உரையில் வெளியிட்ட முக்கிய அறிவிப்புகள் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடி 12வது முறையாக இன்று தேசிய கொடி ஏற்றி வைத்து ஆற்றிய தமது சுதந்திர தின உரையில் இந்தியாவின் வலிமைமிகு எழுச்சிக்கான அறிவிப்புகளை வெளியிட்டார். இந்த 79வது சுதந்திர தினத்தன்று எதிர்கால முன்னேற்றத்தை நோக்கி நடைபோடும் ஒரு தேசத்திற்கு தேவையான முக்கிய அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார். இந்தியாவின் முதல் செமிகண்டக்டர் சிப் முதல் ஜெட் என்ஜின்கள் உருவாக்குவது வரை குறித்தும் 10 மடங்கு அணுசக்தி விரிவாக்கம் முதல் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு திட்டம் வரை அவரது சுதந்திர தின உரையில் உறுதியான முறையில் இடம்பெற்றது. பாரதம் சொந்தமாக தனது இலக்கை நிர்ணயித்து 2047ஆம் ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த நாடாக மாறுவதை நோக்கமாக கொண்டிருப்பதையும் அவரது உரை வெளிப்படுத்தியது. கடந்த காலத்தில் செமிகண்டக்டர் தொழிற்சாலைகளை அமைக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படவே இல்லை என்றும், அதே நேரத்தில் மற்ற நாடுகள் அதில் நல்ல முன்னேற்றம் கண்டிருப்பதையும் நினைவு கூர்ந்த பிரதமர் திரு நரேந்திர மோடி, இந்தியா இப்போது இதில் தீவிரமாக இயங்குவதாக தெரிவித்தார். இந்த ஆண்டு இறுதிக்குள் நம் நாடு இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் சிப்பை வெளியிடும் என அவர் கூறினார். அடுத்த 20 ஆண்டுகளில் அணுமின் உற்பத்தி திறனை 10 மடங்குக்கு மேல் அதிகரிக்கும் இந்தியாவின் பணியின் ஒரு பகுதியாக 10 புதிய அணு உலைகளுக்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன என்றார். அடுத்த தலைமுறைக்கான சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் தீபாவளி அன்று வெளியிடப்படும் என்றும், இது அத்தியாவசிய பொருட்களின் மீதான வரிகளை குறைத்து குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள், உள்ளூர் விற்பனையாளர்கள், நுகர்வோர் ஆகியோருக்கு பயனளிக்கும் என்றும் கூறினார். साथियों, इस दिवाली में आपकी डबल दिवाली का काम मैं करने वाला हूं. इस दिवाली में आपको एक बहुत बड़ा तोहफा देशवासियों को मिलने वाला है. पिछले 8 साल से हमने जीएसटी का बहुत बड़ा रिफॉर्म किया, पूरे देश में टैक्स के बर्डन को कम किया, टैक्स की व्यवस्थाओं को सरल किया, और 8 साल के बाद समय की मांग है कि हम एक बार उसको रिव्यू करें. हमने एक हाई पावर कमेटी को बिठा करके रिव्यू शुरू किया, राज्यों से भी विचार विमर्श किया, और मेरे प्यारे देशवासियों, हम नेक्स्ट जनरेशन जीएसटी रिफॉर्म्स लेकर के आ रहे हैं. ये दिवाली के अंदर आपके लिए तोहफा बन जाएंगे. सामान्य मानवीय की जरूरतों के टैक्स भारी मात्रा में कम कर दिए जाएंगे. बहुत बड़ी सुविधा बढ़ेगी. हमारे एमएसएमई, हमारे लघु उद्यमी, इनको बहुत बड़ा लाभ मिलेगा. रोजमर्रा की चीजें बहुत सस्ती हो जाएगी, और उससे इकोनॉमी को भी एक नया बल मिलने वाला है. அடுத்த தலைமுறை சீர்திருத்தங்களை முன்னெடுத்து செல்வதற்காக ஒரு பிரத்யேக சீர்திருத்த பணிக்குழு உருவாக்கப்படும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்தார். இது பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்துதல், நடைமுறை சிக்கல்களை குறைத்தல், நிர்வாகத்தை நவீனப்படுத்துதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டது என்று கூறினார். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் நோக்கில் 1 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான ஒரு பெரிய வேலைவாய்ப்பு திட்டத்தை இன்று முதல் தொடங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்தார். இத்திட்டத்தின் மூலம் புதிதாக பணியில் இணையும் இளைஞர்களுக்கு மத்திய அரசு 15,000 ரூபாய் வழங்கும் எனவும் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் மூலம் 3 கோடி இளம் இந்தியர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் தெரிவித்தார். देश के नौजवानों, आज मैं आपके लिए भी एक खुश खबर लेकर के आया. मेरे देश के नौजवानों के लिए आया. आज 15 अगस्त है. आज 15 अगस्त के ही दिन मेरे देश के युवाओं के लिए 1 लाख करोड़ रुपए की योजना हम चालू कर रहे हैं, लागू कर रहे हैं. आज से प्रधानमंत्री विकसित भारत रोजगार योजना आज ही 15 अगस्त को लागू हो रही है. ये आपके लिए बहुत खुशखबरी है. इस योजना के तहत
निजी क्षेत्र में पहली नौकरी पाने वाले नौजवान को, बेटे बेटी को 15,000 रुपया सरकार की तरफ से दिए जाएंगे। कंपनियों को भी नए रोजगार देने के अवसर जो भी ज्यादा जुटाएगा उनको भी प्रोत्साहन राशि दी जाएगी। प्रधानमंत्री विकसित भारत रोजगार योजना करीब करीब 3.5 करोड़ नौजवानों को रोजगार के नए अवसर बनाएगी। मैं सभी नौजवानों को इसके लिए बहुत बहुत बधाई देता हूं। எல்லைப் பகுதிகளில் ஊடுருவல், சட்டவிரோத இடம்பெயர்வு ஆகியவை காரணமாக ஏற்படும் மக்கள் தொகை ஏற்றத்தாழ்வின் ஆபத்துக்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி எடுத்துரைத்தார். இந்த தேசிய பாதுகாப்பு சவாலை எதிர்கொள்ளவும் நாட்டு மக்களின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு, உரிமைகள் ஆகியவை பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்யவும் உயர் அதிகாரம் கொண்ட மக்கள் தொகை ஆய்வு இயக்கத்தை தொடங்குவதாக அவர் அறிவித்தார். பட்ஜெட்டில் பெரும்பங்கு தொகை இன்னும் பெட்ரோல், டீசல், எரிவாயு இறக்குமதிக்கு செல்கிறது என்று சுட்டிக்காட்டிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, சூரிய சக்தி, ஹைட்ரஜன், நீர்மின் சக்தி, அணுசக்தி ஆகியவற்றில் பெரிய விரிவாக்கங்களுடன் கடல் வளங்களை சிறப்பான வகையில் பயன்படுத்த தேசிய ஆழ்கடல் ஆய்வு திட்டம் தொடங்கப்படும் என்றும் தெரிவித்தார். கொரோனா தொற்று காலத்தில் தடுப்பூசிகள் தயாரித்தது, டிஜிட்டல் பரிவர்த்தனைகளுக்கு UPI உருவாக்கப்பட்டது போன்று சொந்தமாக ஜெட் இன்ஜின்களை உருவாக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒரு வியத்தகு அறிவிப்பை வெளியிட்டார். நமது விஞ்ஞானிகள், இளைஞர்கள் அதை நேரடி சவாலாக எடுத்துக்கொள்ளுமாறு அவர் கேட்டுக்கொண்டார். அனைத்து துறைகளிலும் நாடு சுயசார்பை எட்டும் வகையில் உள்ளூர் உற்பத்தி பொருட்களை பயன்படுத்துவதை வலியுறுத்தும் வகையில் அரசியல் தலைவர்களும் முக்கிய பிரமுகர்களும் குரல் கொடுக்க வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். நேயர்கள் இதுவரை கேட்டது பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தமது சுதந்திர தின உரையில் வெளியிட்ட முக்கிய அறிவிப்புகள் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி. குரல் வண்ணம் சி. நாராயணசாமி. நிகழ்ச்சி அமைப்பு பிபின் எஸ். நாத். அமைப்பில் உதவி பி. இளஞ்செழியன். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப் பிரிவு.